ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்பில் அஸ்வத் மாரிமுத்து அவர்களுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கௌதம் மேனன், KS ரவிக்குமார் இவங்கெல்லாம் நடித்த டிராகன் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க. படம் போட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல அந்த படத்தை பத்தி ஓரளவு கணிச்சிடலாம். இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு 75% கணிச்சிடலாம். அப்படி படம் போட்ட 10 நிமிஷத்திலேயே இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துச்சு. அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாத்துச்சா என்னன்றத நம்ம இந்த விமர்சனத்துல ஃபுல்லா பார்ப்போம். பொதுவா இந்த படத்தினுடைய கதைக்களம் கல்லூரியை மையப்படுத்தி போகுது. கல்லூரியில சேட்டை பண்ற ஒரு இளைஞனை பற்றிய ஒரு கதை. ரொம்ப அழகா இந்த கதையை எழுதி கொண்டு வந்திருக்காரு இயக்குனர். முதல்ல இயக்குனருக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துல நடித்திருக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களும், முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படத்திலேயே ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல அதை விட எக்ஸ்ட்ரானரியா நடிச்சிருக்காரு. படத்தின் ஆரம்பத்துல இருந்து இறுதி காட்சி வரைக்கும் உண்மையிலே ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாரு. படம் முழுக்க முழுக்க இளமை துள்ளலோட நடிச்சிருக்காரு. அவர் ஆல்ரெடி ஒரு இயக்குனர். அப்போ எப்படி வேலை வாங்கணும் அப்படின்றது தெரியும். பட் அதையும் மீறி பல படங்கள் நடித்த ஒரு அனுபவத்தோடு நடிச்ச மாதிரி இருந்துச்சு அவர் நடிச்சது. அதே போல படத்தில் வரக்கூடிய நகைச்சுவை எல்லாமே, காமெடி எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது போல மற்ற கதாபாத்திரங்களும் ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. அவர் பிரதீப் ரங்கநாதன் கூட குட்டி டிராகனா ஒருத்தர் வருவார், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. நம்ம ஷெரீப் சமீபத்துல கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில மாட்டினாரு நம்ம பிளாக் ஷிப் ஷெரீப். பட் இந்த படத்துல அவரை பார்க்கும்போது அதெல்லாம் மறந்துட்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு நடிச்சிருக்காரு. கௌதம் வாசுமேனன், KS ரவிக்குமார், முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மரியா. அவர் ஒரு குணச்சித்திர நடிகர். நிறைய படங்களை பார்த்துருப்போம். அவர் நடிக்கிற காட்சி ரொம்ப அழுத்தமா இருக்கும். அவர் ஏதாவது ஒரு சின்ன விஷயமா பண்ணா கூட மனதை பாதிக்கும். அந்த அளவுக்கு அவர் நடித்த ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு டைலாக் சொல்லுவாரு, அப்பா இருக்கண்டா எந்திரிச்சு ஓடுறாமானே, விழுந்துட்டேன்னு கவலைப்படாது, எந்திரிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்ற நேரத்துல உண்மையிலேயே எல்லாருக்கும் கண் கலஞ்சி தேட்டரே அந்த இடத்துல பயங்கரமா கைத்தட்டுச்சு. படத்தினுடைய மியூசிக், எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி இது எல்லாமே கச்சிதமா அமைஞ்சிருச்சு. இன்ட்ரோல் விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ரொம்ப நல்லா போயிருச்சு. ஒரு சினிமா ரசிகனா நான் எப்பவுமே எப்படி அப்படின்னா, நல்ல படங்களுக்கு கண்டிப்பா நல்ல படத்தை எல்லாரையும் பார்க்க வைக்கணும் அப்படின்னு முழுக்க முழுக்க போராடுவேன். படம் சுமாரா இருக்கு, படம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த படத்தை பத்தி விமர்சனமும் போட மாட்டேன், அந்த படத்தை பத்தி நான் பேசவும் மாட்டேன். பட் ஆனா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா வந்துருச்சு, சூப்பரா வந்துருச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே சாமி வைக்க முடியும். பரவாயில்ல, இவ்வளவு தூரம் உழைச்சிருக்காங்க, செகண்ட் ஹாஃப் நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லி வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எதிர்பார்ப்போட போய் உட்கார்ந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் அதிகமா ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. எந்த இடத்துலயுமே இது தேவையில்லாத காட்சி அப்படின்னு சொல்லியே கிடையாது. முக்கியமா அந்த கதாநாயகிகள்லாம் எங்க இருந்து தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல, ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. கதாநாயகிகள் கேமியோ ரோல்ல வரும்போது தேட்டர் இவ்வளவு அலருமா அப்படின்றத அங்க பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா கூட இருந்துச்சு. நல்ல ஒரு பொழுதுபோக்கு படம். ஒரு திரைப்படம் அப்படின்னா உண்மையிலே இப்படிதான் என்ஜாய் பண்றதா இருக்கணும். போனோம் நல்லா சந்தோஷமா மனசு விட்டு சிரிக்கணும். அதனாலதான் சினிமாவை பொழுதுபோக்குல வச்சிருக்காங்க. போனோம் நல்லா பொழுது போச்சு, அந்த நேரம் கடந்து போனதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நகைச்சுவைக்கு நகைச்சுவை, பாடலுக்கு நல்ல பாட்டு, ஒரு நல்ல ஒரு எமோஷனல் சீனுக்கு நல்ல ஒரு எமோஷனல் சீன், நல்ல ஒரு கருத்துக்கு ஒரு நல்ல கருத்து, இது எல்லாமே இருந்துச்சு. இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய படமா கண்டிப்பா இந்த ஆண்டின் வெற்றி படமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னும் இந்த படத்தை எடுக்கும் போது இந்த தேவையில்லாம ஆபாச வார்த்தைகள்லாம் தவிர்த்திருந்தா கண்டிப்பா குடும்பத்தோட போய் தைரியமா உட்காந்து பாக்குற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனா இப்போ இளைஞர்களோட, நம்முடைய நண்பர்களோட, கல்லூரி கால நண்பர்களோட ஒரு ரீயூனியன் பண்ணி எல்லாரும் சேர்ந்து, நண்பர்கள்லாம் சேர்ந்து போய் பாக்குறதுக்கு இது ஒரு நல்ல திரைப்படம். தெரிஞ்சு இன்னும் ஒரு மாசத்துக்கு தியேட்டர்ல எல்லாரும் காலேஜ் எல்லாம் கட்டடிச்சு இந்த படத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லா கொடுத்த காசுக்கு உண்மையிலே அதோட கூடவே அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண சந்தோஷம் இருந்துச்சு. இது மாதிரியான திரைப்படங்களை தமிழ் சினிமா இன்னும் நிறைய எதிர்பார்க்குது. ரொம்ப சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். இந்த படத்தை கண்டிப்பா போய் பாருங்க.